பிளாக்கா தான் இருக்கா? ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே தென் ஐ வில் பிரசன்ட் மை என்டையர் ஸ்க்ரீன். ஓகே இப்போ என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக தானே இருக்கு? எஸ் விசிபிள். எஸ் சார். ஓகே ஓகே சூப்பர். ஓகே வில் ஸ்டார்ட் த செஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பேப்பர் 1ல யூனிட் 8ல இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. நம்ம நிறைய பேர் இதில் நம்ம ஆல்ரெடி மஸ்ட் ஆஃப் ஃபெமிலியர். ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு இல்லை இன்க்ளூட் பண்ணாத சில விஷயங்களையும் ப்ரீவியஸர் கொஸ்டின்ல இருக்கிற ஆப்ஷன்ஸையும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கிளாஸ் இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ஸ் எல்லாத்தையுமே நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை டு மேக் இட் இன்ட்ராக்டிவ். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு பார்க்குறப்போ என்னங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்டே நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு பார்க்குறப்போ டெக்னாலஜிக்கலாக இன்னைக்கு நம்ம கரண்ட்டாக இருக்க வேர்ல்டில் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஐடி பேஸ்டாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணியே இருக்கும். நம்மளை சுற்றி ரிவால்வ் ஆகிற எல்லா விஷயங்களுமே டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லவே இன்டர் கனெக்டடாகவே இருக்கும். இது வந்து ஒரு வெப் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ மெடிக்கல் ஃபீல்டை எடுத்துக்கலாம். நம்மளோட மெடிக்கல் டேட்டாஸ் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், நடக்கிற கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ், என்ன ஆஸ்பெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ஐடியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த கிளாஸில் இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போகிற செஷன் வந்து மேக்ஸிமம் நிறைய ஜார்கன்ஸை டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லிங்குஸ்டிக்ஸ்ல நம்ம ஜார்கன்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். டெக்னிக்கல் வேர்ட்ஸ். யா. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனும் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கக்கூடிய ஜார்கன்ஸுமே நம்ம இன்னைக்கு இந்த ஹோல் செஷன்ல லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஆல்ரெடி நிறைய இது நம்ம ஃபெமிலியராகவே இருந்திருப்போம். ஏன்னா ஆக்சுவலா நம்ம அந்த ஐடிக்குள்ள இன்டர்கிரேட்டடா இருக்கிறதுனால அந்த எல்லா விஷயங்களும் நமக்கு ஃபெமிலியரா இருக்கலாம். ஓகே, வில் ஸ்டார்ட் த செஷன் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் அண்ட் ரோல் ஆஃப் ஐசிடி. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஜென்ரலான இது. ஜஸ்ட் ரோல் ஆஃப் ஐசிடி வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறப்போ, ஸோ நார்மலா நமக்கு தெரியும் ஐசிடி எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கும், நம்ம அந்த வெப்ல தான் நம்ம இருக்கோன்றது. ஸோ அதை தாண்டி நம்ம பாக்குறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜிடிபி க்ரோத். ஸோ ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இக்கானமிக்கலா ஒரு கண்ட்ரியை வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத பிளேஸ் பண்ணுது. ஸோ எப்படி வந்து டாலர்ஸை கம்பேர் பண்றப்போ ருபீஸ் வந்து கம்மியா இருக்கு, பிரைஸ் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறப்போ இந்தியாவோட ஜிடிபி வந்து யூஎஸோட ஜிடிபியை கம்பேர் பண்றப்போ கம்மியா இருக்கு. ஸோ ஜிடிபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கண்ட்ரிஸ். ஓகே, ஜிடிபி இஸ் அ பார்ட் ஆஃப் எக்கனாமி. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியை க்ரோ பண்றதுக்கு, அந்த ஜிடிபியை க்ரோ பண்றதுக்கு நமக்கு வந்து ஐசிடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குது. ஸோ அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன். ஸோ இது இன்ன நாள் வரைக்கும் ஐசிடி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 years கொஸ்டின்ல நமக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் பேஸ் பண்ணியுமே ஐசிடி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் இந்த கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹையர் எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்குற யூனிவர்சிட்டிஸ், யூஜிசி, எம்ஹெச்ஆர்டி, இது எல்லாமே ஐசிடியை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு நம்மள ஹையர் எஜுகேஷன் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களையுமே இந்த கிளாஸ் நம்ம டீல் பண்ணுவோம். அண்ட் லாஸ்டா இது வந்து இன்னும் இந்த கொஸ்டின்ஸ் எதுவும் எக்ஸாம்ல இன்னும் கேட்கல, ஹெல்த் கேர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் ஐசிடி ரோல் வந்து இம்பார்ட்டண்டா இருக்குன்னு நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் அப்பல சொல்லியிருந்தேன். எப்படி இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தங்களுக்கு ஒரு ஆர்கன் தேவைப்படுது, ஒருத்தங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இருக்கு, அந்த மெடிசனுக்கான அவைலபிலிட்டி எங்க இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ட் டைம்ல நம்ம வந்து கேதர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹெல்த் கேர் இம்ப்ரூவ்மெண்ட்னு பாக்குறப்போ ஐசிடியோட ரோல் வந்து அதுல இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஜிடிபி க்ரோத். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாபிக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் எடுத்துட்டு போயிருப்பேன். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நம்ம மெயினாக உள்ள வந்துடும். ஸோ ஐசிடின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்டா அதோட வந்து ஜிடிபி க்ரோத். ஸோ இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா ஐடி வந்து இந்தியாவோட ஜிடிபியில 7 to 8% வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லைன், ஐடி அண்ட் ஐடி எனபிள் செக்டர்ஸ் ஆர் கீ பார்ட் ஆஃப் ஐசிடி கண்ட்ரிபியூட்டட் அபவுட் 7 to 8% ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி. 7 to 8% ஹோல் இந்தியாவோட ஜிடிபியில பெரிய அமௌண்ட் உண்மையிலே பார்த்தோம்னா. பட் இது வந்து எக்ஸ்க்ளூசிவா ஐடியோட கண்ட்ரிபியூஷன். பட்
டிரெக்ட்லி நமக்கு இவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்டெரக்ட்லி ஐசிடியோட ரோல் வந்து அபவுட் 75% வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா எல்லா விஷயங்கள்லயுமே ஐசிடி வந்து இன்டர் கனெக்டடா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று கொடுத்துருந்தேன், இட்ஸ் கால்ட் அம்ரித் கால் விஷன். அண்ட் அதோட டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, தி இரா ஆஃப் எலிக்சர். ஸோ இதை எடுத்துட்டு வந்தது யாருன்னா, த கரண்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, 100th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவோட 100th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல இந்தியா ஷுட் ரீச் அ கோல்டன் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷன் எடுத்திருக்காங்க. அதுல ஜிடிபியோட பார்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ப்ராபப்ளி கரண்ட் கொஸ்டின்ல மேபி வரலாம் அப்படிங்கிறனால இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஜிடிபி க்ரோத்துக்கு வந்து ஐசிடி என்ன பண்ணுது அப்படின்னா, குளோபல் பார்ட்னர்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் கூட கொலாபரேஷன்ல இருக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இம்போர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் ஐசிடி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, நம்ம குளோபல் பார்ட்னர்ஸ், இன்டர் கனெக்ஷன், இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல், இது எல்லாத்தையுமே ஐடி இருக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஐசிடியோட ரோல் எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் எப்படி வந்து ஒரு சின்ன வீட்டில் நல்ல கம்ப்யூட்டர்ஸை பில்ட் பண்ணாலே நம்மளால உட்காந்து மைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். பட் இருந்தாலும் கடை எல்லை வரை கணினி அந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டு. அது இட் வாஸ் ப்ரொபோஸ்ட். அந்த விஷயங்களை வந்து கரண்ட் டைம்ல இருக்க ஐடி வந்து எடுத்துட்டு போகுது. நல்லா கேக்குது, ரொம்ப ஃபாஸ்டா நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே, I'll be slow hereafter. என்னோட வாய்ஸ் ஓகே ஃபைன். ஓகே, இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கா அப்பளைக்கு? வாய்ஸ் கிளியரா தான் இருக்கு எங்களுக்கு. ஓகே ஃபைன், ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஐ வில் ப்ரொசீட். நான் முடிஞ்ச அளவுக்கு அப்போ ஸ்லோவாகவே எடுத்துட்டு போறேன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் 5G, இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனது, ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு நல்ல கோடிங், நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும், நம்மளாலேயே எல்லாமே பில்ட் பண்ண முடியும் இன்னைக்கு. ஏன்னா ஒரு கம்பெனிஸ்க்கு தேவை அவங்களுக்கு ஒரு நல்ல வெப்சைட் பில்ட் பண்றது, நல்ல ஒரு சர்வர் பில்ட் பண்றது எல்லாமே. ஸோ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கும் ஐடிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து இட்ஸ் ரெயின்போ டேர்ம் மாதிரி வந்து பெரிய டேர்ம். நம்ம வந்து யூபிஐங்கிற சின்ன இதை மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு கான்டெம்பரரியா நமக்கு பேசுற எல்லா விஷயங்களையுமே மேபி கொஸ்டின்ல கேட்கலாம் அப்படிங்கிறனால நான் யூபிஐ இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமியை மெயின்டைன் பண்றதுக்கும் ஐடி வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கு. அதுல வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், இந்த யூபிஐ நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லி யூஸ் பண்றது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஜிடிபியில ஐடியோட கான்ட்ரிபியூஷன் என்னது. ஸோ இதுல நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. நம்ம வந்து நான் அந்த அமிர்த் கால் விஷன் இந்த மாதிரி நிறைய உண்டு, நான் அதில் வந்து 1-2 தான் இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்கேன். அண்ட் ஜிடிபி க்ரோத்தில் ஐசிடி வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அடுத்து வந்து ஐசிடி இன் ஹையர் எஜுகேஷன். இது வந்து ஒரு மாதிரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் செஷன் அட்டன் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து டீச்சிங் ஆப்டிடியூட்ல நம்ம வந்து கஹூட்னா எப்படி இருக்கும், அண்ட் சில வெப்சைட்ஸ் அதெல்லாம் பர்டிகுலரா என்ன ரோல் பிளே பண்ணுது, எது குவிஸுக்கு எந்த ரோல் பிளே பண்ணுது, எது வந்து ஓப்பன் சோர்ஸ் யூனிவர்சிட்டி, எது அதுல எந்த கோர்ஸ் ஃப்ரீயா இருக்கு, எது சர்டிஃபைட் கோர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் டீச்சிங் ஆப்டிடியூட்லயும் வருது நமக்கு, அண்ட் ஐசிடி இன் ஹையர் எஜுகேஷன்லயும் வருது. ஸோ அதுல மட்டும் நம்ம ஒரு 4-5 பாயிண்ட் இம்பார்ட்டண்டா பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐசிடி வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஆக்சஸ் டு எஜுகேஷன். அப்படி பார்க்குறப்ப எந்த வகையிலன்னு பார்த்தோம்னா அந்த மூக் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரானது, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ், MOOC மூக். இது வந்து கவர்மெண்டோடது. இதுல வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் லைக் ஃப்ரம் சயின்ஸ் டு ஆர்ட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோர்சீரா, edX அண்ட் NPTEL. கோர்சீரா பார்க்குறப்ப அது கவர்மெண்டோடது கிடையாது, பட் இது எல்லாமே ஒரு மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இது எல்லாத்தையுமே கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ அண்ட் ஹையர் எஜுகேஷன்ல ஐசிடி வேற என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா லைப்ரரிஸ். இதை வந்து கரண்ட் பீரியட்ல நம்ம வந்து NMEICTன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம 3rd பாயிண்ட்ல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் கால்ட் த நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, NMEICT. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கவர்மெண்ட், அண்ட் கவர்மெண்ட் வந்து இந்த NMEICT வழியா கரண்ட் UGC ஆஸ் வெல் அஸ் எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் இந்த லைப்ரரிஸ், இந்த NList, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்ட் ஆஃப் NListல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட காலேஜ்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம they will give as an access to a whole library. அது நமக்கு தேவையான புக்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐசிடி யூனிவர்சிட்டிஸ்ல NMEICT இது வழியா நமக்கு வந்து நிறைய விஷயங்களை இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க கரண்ட் டைம்ல. ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்குறது வந்து என்ஹான்ஸ் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ இது எதுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா நம்ம
டீச்சிங் ஆப்டிடியூட்ல இதையும் பார்த்துருந்துருப்போம். சிங்க்ரோனஸ் லேர்னிங் அண்ட் ஏசிங்க்ரோனஸ் லேர்னிங் நமக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிங்க்ரோனஸ் லேர்னிங்னு பார்க்குறப்போ ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ல இருக்கிறோம்ல, இதுதான் சிங்க்ரோனஸ் லேர்னிங். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு அது ஆன்சர் தெரியுதுன்னா நீங்கள் அதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணுறீங்க. அண்ட் நான் சொல்றதை நீங்கள் இமீடியட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிறீங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கிறோம் இன் ரியல் டைம். ஆனால் இதை வந்து ரெக்கார்டட் செஷனாக கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது வந்து ஏசிங்க்ரோனஸ் லேர்னிங். இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோ கான்ஃபரன்சிங், நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் பண்றது வாட்ஸ்அப்ல, 2 பேரும் இமீடியட்டா ஒரு விஷயத்த பேசி அதுக்கான ரெஸ்பான்ஸ் இமீடியட்டா வாங்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிங்க்ரோனஸ் ஆகும். ஏசிங்க்ரோனஸ்ன்னு பாக்குறப்போ இமெயில், லெட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏசிங்க்ரோனஸ் லேர்னிங்கா இருக்கும். அதாவது இமீடியட் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ரியல் டைம் அண்ட் இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா அது சிங்க்ரோனஸ். ரியல் டைமா இல்லாம டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ல இருந்து இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா அதுதான் ஏசிங்க்ரோனஸ் லேர்னிங்னு சொல்றோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி. இதுவும் மேல நம்ம பார்த்த மூக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இதுல வந்து யூடமி, ஸ்கில் ஷேர், கோசிரா, இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ஆன்லைன் கோர்சஸ். இதுல வந்து நம்ம கோர்சஸை ஃப்ரீயா படிச்சுக்கிறதுக்கும் பர்டிகுலரான செலக்டிவான கோர்சஸ் எல்லாத்துக்கு ஃப்ரீயா சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் லைன்ல நான் கொடுத்துருக்கேன்ல, இந்த என்லிஸ்ட். இது என்லிஸ்ட்ங்கிறது நமக்கு வந்து நிறைய புக்ஸ், ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க வித் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ஐசிடி. இதை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் டீடைலா பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து இந்த குளோபலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். இது பார்த்தாலும் நமக்கு தெரியும், எஜுகேஷன் ரொம்ப குளோபலைஸ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வீட்டில இருந்து கூட நம்ம எல்லா கோர்ஸையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. அண்ட் அட் லாஸ்ட் வந்து த ஃபியூச்சர் ஆஃப் ஐசிடி இன் ஹையர் எஜுகேஷன் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிக் டேட்டா அண்ட் பிளாக் செயின்ஸ். இதுல வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பிளாக் செயின்ஸை பற்றியும் கேள்விப்பட்டிருப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ChatGPT மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பிளாக் செயின்ஸ் வந்து we are familiar to it. எப்படி நமக்கு வந்து எத்தேரியம் ஒர்க் ஆகுது, எப்படி பிட்காயின் ஒர்க் ஆகுதுங்கிற விஷயங்களை நம்ம வந்து கம்ப்ளீட்டா இல்லாட்டியும் அது என்னங்கிறத நம்ம தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டு ஓரளவு நமக்கு வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பிக் டேட்டா வந்து நான் எதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு அந்த டேர்ம் வந்து புதுசா இருந்துச்சு. மேபி யூ பீப்பிள் மஸ்ட் ஆஃப் ஃபெமிலியர் அபவுட் இட். பிக் டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இருக்க டெக்னாலஜி வச்சு இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் மெஷர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டேட்டாஸ் இருக்கு. அதுதான் பிக் டேட்டாஸ். இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம ஒரு கிளாஸ்ல இருக்கோம், நம்ம வந்து இத்தனை பேர் இந்த கிளாஸ்ல இருக்கோங்கிறத கூகுள் ஸ்டோர் பண்ணுவாங்க. இது ஒரு டேட்டா. இதை மாதிரி நான் ஒரு யூபிஐ பேமெண்ட் பண்றேன் ஏதோ ஒரு கடையில ரேண்டமா, அந்த இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீல்ட்ல யாரோ ஒருத்தங்க எனக்கு ஏதோ ஒரு பிளட் டொனேட் பண்ணிருப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு நம்ம பண்ற என்னென்ன விஷயங்கள் டிஜிட்டல் டேட்டாவா டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அது எல்லாமே சேர்ந்தது தான் பிக் டேட்டா. ஸோ இதை தான் பிக் டேட்டான்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆக்சுவலி நாட் மெஷரபிள். அந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ தேர் ட்ரைங் டு ஒர்க் ஆன் இட். ஸோ பிக் டேட்டா இஸ் அ கரண்ட் டேர்ம், அதனால இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ப்ராபப்ளி கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன்ல ஐசிடி ரோல்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இதே மாதிரி இப்போ நான் அந்த 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதை மாதிரி இன்னும் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் அதில் இம்பார்ட்டன்டான 5 கொடுத்துருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம யூஜிசி, என்எம்இ ஐசிடி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஐசிடியை நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸ்க்கு நிறைய அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படிலாம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன என்எம்இ ஐசிடி, இட்ஸ் கால்ட் அஸ் த நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மொத்த எல்லா மேகசின்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற எல்லாத்தையுமே தே ஹவ் மேட் இட் டிஜிட்டல் அண்ட் தே ஹவ் மேட் இட் ஈஸிலி ஆக்சசிபிள். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கம்பைல் பண்ணது தான் என்எம்இ ஐசிடி. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி, என்டிஎல்னு சொல்லுவாங்க. இந்த நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி இஸ் ஒர்க்ஸ் அண்டர் என்எம்இ ஐசிடி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க தான் என்எம்ஐசிடியை கண்ட்ரோல் பண்றாங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இந்த என்டிஎல் அப்படிங்கிறத நமக்கு வந்து என்எம்இ ஐசிடி வழியாக தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் தென் த தேர்ட் ஒன் இஸ் நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இந்த டிஜிட்டல் இந்தியா கான்செப்டுக்குள்ள தான் இதுவும் வரும். இதையுமே மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் மேக்ஸிமம் நம்ம பார்க்குற எல்லாமே மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் இதுல ரொம்ப பர்சனலைஸ்டா இவங்க என்ன பண்றாங்க, என்டிஎல்லுக்கும் என்ஐடிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரின்னு பாக்குறப்போ தேவையான இ புக்ஸ், இ மேகசின்ஸ் எல்லாமே நமக்கு அதுல கிடைக்கும். ஆனா என்ஐடின்னு பாக்குறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் பண்ற எல்லா கோர்சஸையுமே அண்ட் அதுக்கான ரிவார்ட்ஸ், அகாடமிக் அவார்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து டிஜிட்டலா ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ் இதை அடாப்ட் பண்ணிட்டாங்க, லைக் ஐஐடிஸ் அவங்க எல்லாருமே. ஸோ இட் வில் பி வெரி ஈஸிலி வெரிஃபையபிள். அதாவது ஒரு காலேஜுக்கு நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இனிமேல்
அந்த ஒரு கிளாசிக்கல் வே இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ப்ராபப்ளி நமக்கு வந்து ஒரு ஐடி மாதிரி கிரியேட் பண்ணி they will give us as a profile. நம்ம அந்த ப்ரொஃபைல் அவங்கள்ட்ட கொடுத்தா மட்டும் போதும் they'll get access to all our certificates and they can verify it through online. இந்த மாதிரி தான் NAD ஒர்க் ஆகுது, சரி NDA ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன். இது வந்து ஃபாசின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்துட்டு வந்தது ஐஐடி பாம்பே. அண்ட் இவங்க இதை என்ன ப்ரொமோட் பண்றாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ல யூஸ் பண்றது, இந்த மூக் மாதிரி கோர்சஸை ப்ரொமோட் பண்றதுக்காக ஐஐடி பாம்பே வந்து இதை எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்கறது வந்து ஷோத் சிந்து. அண்ட் இது எது கீழே வருது அப்படின்னா யூஜிசி இன்ஃபோநெட்னு ஒன்று உண்டு. அந்த யூஜிசி இன்ஃபோநெட்டுக்கு கீழே இந்த ஷோத் சிந்து அப்படிங்கிற இது வருது. அண்ட் இட் ஹாஸ் த ஜேர்னல் சைட்டேஷன் அண்ட் ஃபேக்சுவல் டேட்டாபேஸ். ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஐடி இன் ஹையர் எஜுகேஷன் பார்க்குறப்ப மேக்ஸிமம் நம்ம எஜுகேஷன் பேஸ் பண்ண ஆர்டிகல்ஸ், மேகசின்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், புக்ஸ், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியான விஷயங்களை மட்டுமே நமக்கு திருப்பி பண்ணுவாங்க. ஆனால் டிஃப்ரெண்டான நேம்ல சின்ன சின்ன மாற்றங்களோட பண்ணுவாங்க. இது மட்டும்தான் இவ்வளோ ஹனத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஐசிடி ஒரு கண்ட்ரியோட க்ரோத்துக்கு என்ன பண்ணுது, எஜுகேஷன் ஃபீல்டில் என்ன பண்ணுது, இது ரெண்டு தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ட்ரை டு ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா தான் கொஸ்டின் நான் கொடுத்துருந்தேன். விச் கேட்டகரி ஆஃப் ஐசிடி லேர்னிங் என்காம்பஸஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங், செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் ரூம்? ஓகே, e-learning, blended learning. ஓகே, ஆன்சர் தெரிஞ்ச சாட் பாக்ஸ்லயும் போடுங்க. I'm following it. Collaborative. ஓகே, e-learning sir. ஓகே, e-learning, blended learning and collaborative learning. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஓகே collaborative learning. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் வந்து blended இல்லைனா collaborative இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா blended learning தான். ஸோ ஏன்னு பார்த்துருவோம். நம்ம blended learningக்கும் collaborative learningக்கும் அந்த டேர்ம் லுக்ஸ் ஃபெமிலியர், பட் வந்து சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா blended அண்ட் collaborative ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா encompasses a combination of face to face learning, self paced learning and online classroom. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா blended learningல நம்மளோட கோல் ஒன்று தான். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். blended learningங்கிறதோட வந்து கோல் வந்து ஒன்று தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா அந்த பையனுக்கு வந்து ஒரு இமர்ஸ் கிளாஸ் ரூம் எடுத்துட்டு வரேன். அவனுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங்க்கு வந்து நான் ஒரு இதை கொடுக்குறேன். அண்ட் தென் அந்த பையனுக்கு நான் சில ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்குறேன். நான் பிளெண்டடா அவனுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்து ஒரே ஒரு கோலை வந்து அட்டைன் பண்ண வைக்கிறேன். பட் கொலாபரேட்டிவ் லேர்னிங் வந்து எதுல டிஃபர் ஆகும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கும், அண்ட் நம்ம வந்து குரூப் ஒர்க் பண்றோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் வேற ஐடியாஸ் இருக்கும். நம்ம எல்லாரும் கொலாபரேட் பண்ணி வில் ஒர்க் ஆன் சம்திங். ஸோ கொலாபரேட் வந்து நிறைய டிஃப்ரெண்டான ஐடியாஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல கம்பைன் ஆகுறது. பட் பிளெண்டட் லேர்னிங்கிறப்போ நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸை யூஸ் பண்ணி ஒரே விஷயத்தை அட்டைன் பண்ணுறது தான் பிளெண்டட் லேர்னிங். இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுட்டல? கிளியர் தானே? ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது சிம்பிளா தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். Which of the following systems use synchronous communication? Multiple answers. Skype video call. Okay, Skype video call. Telephone. Multiple answers on that. Telephone call. Telephone call. Okay. Okay. 1 and Okay. 1 and 5 sir. Okay, 1 and 5. Okay. 1, 2, 4 and 5. Okay, all the above. Fine. Okay, good. Okay, நல்ல இன்டர்பிரேஷன். 1 and 5 கரெக்ட் தான். 1 to 4, 5 கரெக்ட் தான். ஆனால் ஆல் தி அபவ் மட்டும் வராது, இமெயில் மட்டும் வராது. 1 and 5 சூப்பர். ஸோ நீங்க இந்த இவ்வளவு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கே ரொம்ப சூப்பர். ஏன்னா ஸ்கைப் வீடியோ கால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் சிங்க்ரனஸ். நம்ம எல்லாரும் லைவ் ரியல் டைம்ல இன்டராக்ட் பண்ணுவோம். அண்ட் நான் அப்பளே ஒரு சின்ன டேர்ம் சொன்னேன், வாட்ஸ்அப் சாட்ஸ். நம்ம பண்ற எல்லா சாட்ஸுமே சிங்க்ரனஸ் தான். நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். நான் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுறேன், அந்த மெசேஜ் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். பட் ஆனால் அவங்க எப்போ நினைச்சாலும் அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணிக்கலாம், அப்படிதானே? அப்போ இது எப்படி சிங்க்ரனஸ் ஆகும்? எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. பட் ஆக்சுவலி அந்த சாட்ல வந்து நம்மளால ரியல் டைம்ல இன்டராக்ட் பண்ண முடியும். இட் ஹாஸ் அன் ஆப்ஷன். ஸோ அதுவும் சிங்க்ரனஸ் லேர்னிங் தான். ஸோ ஸ்கைப் வீடியோ கால், ஃபேஸ்புக் சாட், மெசேஜிங் ஆன் ஸ்னாப் சாட் அண்ட் டெலிஃபோன் கால், இது நாலுமே சிங்க்ரனஸ் லேர்னிங் தான். அண்ட் இமெயில் இட்ஸ் டிஃப்ரெண்ட். இமெயில் வந்து ரொம்ப கிளாசிக்கலான எக்ஸாம்பிள். ஏசிங்க்ரனஸ் சொன்னாலே முதல்ல அவங்க சொல்ற எக்ஸாம்பிள் இமெயிலா தான் இருக்கும். ஸோ ஏசிங்க்ரனஸ் இஸ் an example, email is an example for asynchronous learning, and மீதி எல்லாமே synchronous. சூப்பர்.
ஸோ இவ்வளவு நேரம் ஐசிடி வந்து எஜுகேஷனுக்கும் கண்ட்ரியோட ஜிடிபிக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஐசிடியோட இது இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இது எல்லாமே கண்டிப்பா நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபாஸ்டா வில் மூவ் ஆன். ஸோ வெப் எவல்யூஷன். ஸோ வெப் நம்ம பார்க்குறப்போ இன்னைக்கு நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்க கிளாஸ் ரூம்ஸ்ல இருக்க வெப், நம்ம இன்னைக்கு ஏதாச்சும் தேவையான டக்குன்னு ப்ரௌஸ் பண்றது எல்லாமே வெப்ல தான் வரும். ஸோ அந்த வெப் எப்படி இவால்வ் ஆச்சுன்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெப் 1.0. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான வெப். எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர் யூசிங் யாஹூ. அது வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாவே இருக்காது, யூசர் ஃப்ரெண்ட்லியாவே இருக்காது. ஜஸ்ட் ஏதோ ஒன்று தேடுறோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கே நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கீ டேர்ம்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே நோட் பண்ண வேணாம். ஸோ வெப் 1.0 என்ன அப்படின்னா, இட் ஹாஸ் ஸ்டாட்டிக் பேஜஸ். நம்பர் 1, இட் இஸ் ரீட் ஒன்லி. அதுல வந்து நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. இட் இஸ் எப்படி சொல்ல, என்ன கேட்குறப்போ அது மட்டும் தான் அங்கே இருக்கும், அவ்வளோதான். ஸ்டாட்டிக் பேஜஸ், ரீட் ஒன்லி. அண்ட் அதை தாண்டி இந்த ஸ்லோ கனெக்டிவிட்டி அண்ட் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க, ஏர்லி வெப்சைட்ஸ் லைக் யாஹூ. இதெல்லாம் வெப் 1.0. அண்ட் வெப் 2.1 பார்க்குறப்ப இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாமே வெப் 2.0 தான் இருக்கும். இட் இஸ் டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ். நம்ம ஸ்டாட்டிக்னு பார்த்தோமா, ஸோ இது வந்து டைனமிக், மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக்னா அப்படியே இருக்கிறது, டைனமிக்னா மாறிட்டு இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்றது டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் கான்டென்ட். அண்ட் ரீட் அண்ட் ரைட், நம்ம ரீட் ஒன்லி பார்த்தோமா, ஸோ இது வந்து ரீட் அண்ட் ரைட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மிஷின் லேர்னிங் எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். த சோஷியல் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப்ல வரும். அண்ட் வெப் 3.1 பார்க்குறப்ப இட் இஸ் அண்டர் டெவலப்பிங். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, டீசென்ட்ரலைஸ்ட் வெப். அதாவது எப்படி வந்து பிளாக் செயின்ஸ் ஒர்க் ஆகுது அண்ட் லைக் 3D அண்ட் இமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இப்போ லென்ஸ்கார்ட்ல ஒரு கிளாஸஸ் வாங்க போறேன் அப்படின்னா, டெக்னாலஜி எந்த அளவுக்கு இவால்வ் ஆயிட்டுனா, நான் ஒரு கிளாஸை டேப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் பண்ணேன்னா என்னோட ஃபேஸ் அதே ஸ்கேன் பண்ணி அந்த கிளாஸ் எனக்கு அப்ளை பண்ணி காட்டிடும். ஸ்டில் நமக்கு இப்போ அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் நல்லா இருக்கான்னு என் கண்ணில் நான் வந்து கடைக்கே போகாம வீட்ல இருந்து நான் போட்டு பார்த்துக்கலாம் எல்லா கண்ணாடியும். ஸோ இதெல்லாம் அண்டர் டெவலப்பிங், பட் இட் ஹஸ் சம் ரியல் டைம் யூசஸ். ஸோ சாண்ட் பாக்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஐம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட். சாண்ட் பாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வர்ச்சுவல் வேர்ல்டு. அதாவது பிளாக் செயின்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்க அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த சாண்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் இன் இத்தேரியம். இத்தேரியம் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பிளாக் செயின். அண்ட் அதுல வந்து ஒரு வர்ச்சுவல் வேர்ல்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் சாண்ட் பாக்ஸ் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறப்போ கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன். வெப் வந்து எப்படி இவால்வ் ஆயிட்டுன்னு பார்த்துட்டோம். இப்போ கம்ப்யூட்டர் எப்படி இவால்வ் ஆயிட்டுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் நீங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ், நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் வேணாம்னா 1 to 5 ஜென்ரேஷன்ஸ், 5 ஜென்ரேஷன்ஸ் இருக்கு. சிம்பிளா பார்த்துக்கலாம். எப்படின்னா ஒன்னை விட ஒன்று பெட்டரா இருக்கும், அவ்வளவுதான். இதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க மொதல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு. சிம்பிளான மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக் இது மட்டும் பண்றதுக்காக, சிம்பிள் மேக்ஸ் பண்றதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பெரிய ஸ்பேஸ் எடுத்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் வேக்கம் டியூப்ஸ். செகண்ட் ஜென்ரேஷன்ல வந்து டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ டிரான்சிஸ்டர்ஸ்னா இன்னைக்கு நம்ம சர்க்யூட்லேயே பார்த்துருப்போம், சின்னதா சில்வர் இது மாதிரி இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும், பழைய கம்ப்யூட்டர்ஸை விட இந்த கம்ப்யூட்டர் சின்னதா இருக்கும், ரொம்ப ரிலையபிளா இருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் கூட ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் வந்து 7th 8th படிக்கிறப்ப எனக்கு வந்து HTML பத்தி டீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ HTML இஸ் அ பேசிக் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இல்லை, இட்ஸ் அ சோர்ஸ் கோட், ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ். ஆனா அதுக்கு அட்வான்ஸ்டா 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து மேபி C++ இல்லைனா பைத்தன் கூட they must have taught you. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலான லேர்னிங். அண்ட் இன்னைக்கு வந்து ஐடி ஃபீல்ட்ல பைத்தன் அண்ட் ஜாவா வந்து ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோமோ அது மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இது கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு லாங்குவேஜ் உண்டு. அதை தான் நம்ம C++, ஜாவா, பைத்தன், HTML இதெல்லாம் சொல்றோம். ஓகே, ஸோ தென் ஃபோர்த் ஜென்ரேஷன், இதுல வந்து மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். அண்ட் இதுல என்ன அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் இருக்கும். கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ், எப்படி நம்ம எந்திரன் படத்துல சில விஷயங்களை பார்ப்போம், இல்லை அப்படின்னா மாவல்ல எப்படி அந்த ஒரு மிஷின் நமக்கு எப்படி ப்ராஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபோர்த் ஜென்ரேஷன். அந்த எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். அண்ட் தென் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பார்க்குறப்போ தீஸ் ஆர் த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ல வரும். நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு ஒன்று அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ வெப் டெவலப்மெண்ட் பார்த்துட்டோம், கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சைஸ் அண்ட் கம்பேரிசனை வச்சு எப்படி கம்ப்யூட்டர்ஸ் இன்னைக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அனலாக் அண்ட் டிஜிட்டல்னு ரெண்டே விஷயம் தான் பார்ப்போம். அனலாக் வந்து என்ன அப்படின்னா, அது ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் கிடையாது. டிஜிட்டலான விஷயங்களை யூஸ் பண்ணாம நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ் எல்லாமே அனலாக் கம்ப்யூட்டராக தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், தெர்மோமீட்டர்ஸ், விண்டேஜ் ரேடியோஸ், ஸ்டீரியோ சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது டிஜிட்டலா அதுல வந்து நிறைய இன்டெகிரேஷன்ஸ் இருக்காது, அவ்வளவுதான். அப்ப டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். டிஜிட்டலா எல்லாமே இருக்கும். பிகாஸ் இந்த கம்ப்யூட்டர் டேப்லெட், ஸ்மார்ட் போன்ஸ்,
லேப்டாப்ஸ் இது எல்லாமே டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸாக இருக்கும். ஸோ இதான் ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ். அண்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அண்ட் இதை மட்டும் சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்ம கையில் இருக்க கம்ப்யூட்டர்ஸை விட பண்ண முடியாத டாஸ்க், எக்ஸ்ட்ரீம் டாஸ்க் எல்லாத்தையுமே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணும். அப்போ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணுன்னா, வெதர் ஃபோர்காஸ்டிங், கிளைமேட் ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச், நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்ல வரும். அப்போ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸையே கொஞ்சம் லைக் ஃபைன் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸையே காம்பேக்டா யூஸ் பண்ணி பர்டிகுலர் ஃபீல்டுக்கு யூஸ் பண்றது. ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ் விச் அவர் நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் கான் டூ. அண்ட் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்குறப்போ நமக்கு தெரியும், மெயின் ஃப்ரேம் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, பேங்கிங், ஏர்லைன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் மினி கம்ப்யூட்டர்ஸ் பார்க்குறப்போ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸோட ஸ்மாலர் தென் மெயின் ஃப்ரேம்ஸ், சின்ன லைக் இட்ஸ் அ காம்பேக்ட் திங். இதுல வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. நமக்கு தெரிய வேண்டியது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். அதுக்கப்புறம் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் பார்க்குறப்ப இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற எல்லாமே மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் மினிக்கும் மைக்ரோக்கும் மட்டும் சின்ன டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம கையில வச்சிருக்கிறது மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். மினி கம்ப்யூட்டர்ஸ் பார்க்குறப்போ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸோட ஒரு காம்பேக்டான வெர்ஷன். அண்ட் அட்லாஸ் வியரபிள் கம்ப்யூட்டர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம யூஸ் பண்ற எக்ஸசைஸ் பேண்ட், ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ், ஐ வாட்ச், இது எல்லாமே வியரபிள் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான், ஜஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ. ஓகே, ஸோ நவ் டெல் மீ, ட்விட்டர் இஸ் an example of Web 2.0 as a statement 1, and Web 2.0 refers to static text-based information websites. Statement 1 is true, 2 is false. Okay. Okay, வேற ஏதாச்சும்? ஓகே, ஸோ ஆன்சர் கரெக்ட் தான். ட்விட்டர் இஸ் an example of Web 2.1 பார்த்தோம். சூப்பர் சூப்பர். ஸோ Web 2.1நாலே நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற சோஷியல் மீடியாஸ் இது எல்லாமே பார்த்தோம். ஸோ ட்விட்டர் இஸ் an example of Web 2.0 கரெக்ட் தான். அண்ட் தென் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இது வந்து நம்ம Web 1.1 பார்த்தோம். இது வந்து ரியல் டைம் அண்ட் இன்டராக்டிவ் தான் Web 2.0. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is true and 2 is false. Okay, now answer. AI is an artificially created environment used to give a feedback of being there, whereas virtual reality learns from changing circumstances. This is statement 1. Statement 2 என்னன்னா, unlike dot matrix and inkjet printers, laser printers don't use inkjet when producing documents. Both are true. Okay. Okay, where are the chances? Statement 2 right. Okay, statement 2 right. Statement 1 correct. Okay, okay, fine. ஸோ ஆன்சர்ஸ் பார்த்துருவோம். இது என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஏன் அப்படின்னா, மேலக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஜஸ்ட் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் ஷஃபிள் பண்ணமா கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான், ஆனால் ஃபர்ஸ்ட்ல வந்து ஷஃபிள் ஆயிருக்கு. ஸோ ஏஐனா தான் நமக்கு என்னன்னு தெரியும், இட்ஸ் அ மிஷின் லேர்னிங். அது வந்து இட் லேர்ன்ஸ். ஸோ ஏஐ இஸ் அன் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் என்விரான்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏஐ இஸ் நாட் அன் என்விரான்மெண்ட். ஆனால் வர்ச்சுவல் ரியாலிட்டி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட். எப்படி நம்ம விஆர் பாக்ஸ் போட்டு பார்க்குறோம்ல, அதுதான் வர்ச்சுவல் ரியாலிட்டி. இட் ஹாஸ் எப்படி நான் சாண்ட் பாக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைனா கொடுத்தேன், எக்ஸாம்பிளா கொடுத்தேன். ஸோ ஒரு வர்ச்சுவல் ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட் தான் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஏன்னு பார்க்குறப்போ இட் லேர்ன்ஸ் ஃப்ரம் சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ இதுதான் அதுக்கான டிஃபரன்ஸ். அண்ட் நான் அப்புறம் சொன்ன மாதிரி இது 2வது செகண்ட் இது கரெக்ட். அன்லைக் டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் இன்ஜெட் பிரிண்டர்ஸ், லேசர் பிரிண்டர்ஸ் டோன்ட் யூஸ் இங்க் when producing documents. இன்ஜெட் பிரிண்டர்ஸ்னாலே தெரியும், இங்க்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இன்ஜெட் பிரிண்டர்ஸ்ல நிறைய கலர் சொல்லுவாங்க, CMYKன்னு சொல்லுவாங்க. சயான், மெஜந்தா, எல்லோ, கேனா பிளாக்னு நினைக்கிறேன், CMYK. இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் லேசர் பிரிண்டர்ஸ் வந்து இங்க் எதுவுமே யூஸ் பண்ணாம ஹீட்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் அதுக்கான டிஃபரன்ஸ். லேசர் பிரிண்டர்ஸ் டோன்ட் யூஸ் இங்க் when producing documents. ஸோ 1 is false, 2 is right. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் than மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் have more processors and more memory than micro computers. It's a previous question. Both are correct. Both are true. சூப்பர், கரெக்ட். போத் ஆர் ட்ரூ தான். ஏன்னா நம்ம மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்னா நம்ம யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பர்டிகுலர் ஃபீல்ட்ல யூஸ் பண்ற காம்பாக்ட் ஆனதுன்னு பார்த்தோம். ஸோ கண்டிப்பா மினி கம்ப்யூட்டர்ஸை விட
ஓகே அது மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். ஓகே மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கண்டிப்பா பவர்ஃபுல்லா தான் இருக்கணும் மினி கம்ப்யூட்டர்ஸ் பாக்குறப்போ. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ இஸ் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ மாத்தி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே இப்போ வந்து எப்படி இவால்வ் ஆச்சுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம பாக்குறது எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த 4 விஷயத்துல எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிடலாம். இன்புட், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ் அண்ட் அவுட்புட். ஒரு கம்ப்யூட்டர் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட்டை நான் லாஸ்ட்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஏன் லாஸ்ட்ல சொல்றேன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதை தான் நமக்கு எப்பவுமே கேட்டுட்டு இருக்காங்க எக்ஸாம்ல. ஸோ ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிபியூ இருக்கும்ல, பவர் ஹவுஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். சிபியூ டிஸ்பிளே இருக்கும். ஈவன் டிஸ்பிளேவே ஒரு ஹார்ட்வேர் தான். நமக்கு பெரிஃபரலா கம்ப்யூட்டரை சுத்தி கொடுத்துருக்க எல்லாமே ஹார்ட்வேர்ஸ் தான். ஸோ பெரிஃபரல்ஸ், கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸ்னு பாக்குறப்போ கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கிற எக்ஸ்டர்னல் டிவைஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸ் தான். மவுஸ், கீபோர்ட், ஸ்பீக்கர்ஸ், இல்லை அப்படின்னா வெப்கேம்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து பெரிஃபரல்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ்ன்னு பார்க்குறப்போ அதுக்கு உள்ள நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ் காட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அண்ட் இதில் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு ஃபர்ஸ்ட் டாபிக் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஹார்ட்வேர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இது என்ன அப்படின்னா நமக்கு பார்த்தாலே புரியும். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அரித்மெட்டிக் கால்குலேஷன், சிம்பிள் கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு அண்ட் அதை விட ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்ஸ் வந்து நமக்கு ஒரு சிஸ்டம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் கண்ட்ரோல் யூனிட் தான் நம்ம சிபியூனே சொல்லுவோம். அண்ட் சிபியூக்கும் ப்ராசஸருக்கும் மட்டும் சின்ன டிஃபரன்ஸ் பார்ப்போம். சிபியூ அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரு அந்த பாக்ஸ் நம்ம ஆன் பண்ணுவோம்ல, இட்ஸ் அ கம்பைலேஷன் ஆஃப் ப்ராசஸர், கிராஃபிக்ஸ் கார்டு, கூலிங் சிஸ்டம், எஸ்எஸ்டி, ஹெச்டிடி, இது எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு பாக்ஸ்க்குள்ள அடைச்சோம்னா அதுதான் சிபியூ. ஆனா ப்ராசஸர்னு பார்த்தோம்னா இட்ஸ் கால் த பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர். சின்னதா இருக்கும், அதுலதான் எல்லா காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். எப்படி பிரெயினோ அத மாதிரி ப்ராசஸர் தான் ஒரு கம்ப்யூட்டருக்கு. ஸோ கண்ட்ரோல் யூனிட் இஸ் த சிபியூ. அண்ட் மெமரி யூனிட்னு பார்க்குறப்ப ஸ்டோரேஜ், ரேம், ரோம், இது ரெண்டுமே ஸ்டோரேஜ் யூனிட். ரேம், ரோம்னா என்னது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் தென் ரெஜிஸ்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரேஜ், கேட்சி மாதிரி. அதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகாது, ரொம்ப டெம்பரரியா சில இன்ஃபர்மேஷன் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கையில வந்து ஒரு பாக்ஸை வெயிட்டா எடுத்துட்டு போறேன், என்னால அந்த பாக்ஸை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக முடியல. உடனே இடையில ஒரு டேபிளை பார்த்துட்டு இந்த டேபிள் மேல பாக்ஸை கொஞ்ச நேரம் வச்சுட்டு என் கை காலை உதறிட்டு அந்த பாக்ஸை நான் திருப்பி எடுத்துட்டு போயிடுவேன். இப்போ அந்த டேபிள் வந்து என்ன ரோல் பிளே பண்ணிச்சோ அதுதான் ரெஜிஸ்டர் பிளே பண்ணும். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும். அது வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும், ரொம்ப டெம்பரரியா ஸ்டோர் ஆகும். தட் இஸ் கால்ட் ரெஜிஸ்டர்ஸ். லிங்குவிஸ்டிக்ஸ்ல ரெஜிஸ்டர்ஸ் பார்த்துருக்கோமோ? ஓகே, லிங்குவிஸ்டிக்ஸ்ல ரெஜிஸ்டர்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். சோஷியல் டாக் அந்த மாதிரி. ஓகே, அது எப்படி சொல்லுவோம்னா அதான் சோஷியலா எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், லெவல் ஆஃப் ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ரெஜிஸ்டர்ஸ்னா லிங்குவிஸ்டிக்ஸ்ல வந்து லெவல் ஆஃப் ஃபார்மாலிட்டி, எப்படி வீட்டில் பேசுவோம், எப்படி இன்டர்வியூல பேசுவோம், அதுக்கான டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் கால்ட் ரெஜிஸ்டர்ஸ். அப்புறம் மதர் போர்ட்னா எப்படி இருக்கும்னா மதர் போர்ட்ல தான் நம்ம வந்து ப்ராசஸர், கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாத்தையும் மாட்டுவோம். ஸோ அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி, அதெல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் கால்ட் மதர் போர்ட். அண்ட் பஸ்ஸஸ்ன்னு பாக்குறப்போ ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள ஃபுல்லா டேட்டாஸ் அங்கங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒரு டெல்லியில இருக்க ஒரு ஹை டிராஃபிக் இடத்துல ட்ரோனை மேல இருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு டிராஃபிக்கா இருக்கும், அங்கங்கன்னு காசு எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும்ல, இந்த மாதிரி பஸ்ஸஸ் இருக்கும். பார்க்க முடியாது, பட் இன்ஃபர்மேஷன் எப்படி அங்கங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம். தென் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இன்புட்னு பாக்குறப்போ கம்ப்யூட்டருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம வெளியே இருந்து உள்ள கொடுக்குறோம் அப்படின்னா தான் இன்புட். அவுட்புட்னு பாக்குறப்போ கம்ப்யூட்டர்ல இருந்து நமக்கு கிடைக்கிற அவுட்புட். இப்போ நான் மவுஸ் யூஸ் பண்றேன், நான் வந்து ஆரோஸ் சென்சாரை யூஸ் பண்ணி உள்ள ஆரோஸ் நான் மூவ் பண்றேன், இது வந்து இன்புட். கீபோர்ட் நான் இன்புட் கொடுக்குறேன். அப்போ வந்து மைக்ரோஃபோன் நான் பேசுறத உள்ள இன்புட்டா எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் இன்புட். அவுட்புட்னு பாக்குறப்போ ஸ்பீக்கர், நீங்க பேசுறது எனக்கு வெளியே கேட்குது, ஸோ இது வந்து அவுட்புட். டிஸ்பிளே, எனக்கு உள்ள என்ன நடக்குங்கிறத நான் வெளியே பாக்குறேன், ஸோ இதெல்லாம் அவுட்புட். இன்புட் அவுட்புட் நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதனால தான் ரொம்ப டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, இதை பாருங்க. ஸோ நான் லெஃப்ட்ல கொடுத்துருக்கதா மதர் போர்ட். ஸோ மதர் போர்டுக்கும் சிபியூக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா மதர் போர்டில் வந்து இந்த இடத்துலலாம் நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் இதெல்லாத்தையும் பிளேஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த மிடில் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராசஸரை பிளேஸ் பண்ணுவோம். ப்ராசஸர்னா என்ன அப்படின்னா எப்படி வந்து லேப்டாப் வாங்குறப்போ i3, i5, i7 விண்டோஸ்ல நம்ம வாங்குறோமோ அந்த இன்டெல் சிப் தான் ப்ராசஸர். மேக் புக்கு M1, M2, M3ன்னு இருக்கும். அண்ட் ப்ராசஸர் அதே மாதிரி ஃபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்னாப் டிராகன் அந்த மாதிரி சிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதை தான் நம்ம வந்து ப்ராசஸர்ஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மதர் போர்டில் தான் நம்ம எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி
அதை தான் நம்ம வந்து சிபியூக்குள்ள பிளேஸ் பண்ணுவோம். ஸோ சிபியூக்குள்ள உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல ஒரு ஃபேன் இருக்கும், இது வந்து கூலிங் சிஸ்டம். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கான எஸ்எஸ்டி HDD இது எல்லாத்தையும் நம்ம உள்ள தான் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இதான் மதர் போர்டு அண்ட் சிபியூக்கான சின்ன டிஃபரன்ஸ் காட்டினேன். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு எல்லா வருஷமும் கேட்டுட்டு இருக்க கொஸ்டின்ஸ்ல வந்துடும். இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோங்கிறத ஒரு டைம் சொல்லிடுறேன். ஸோ இவ்வளவு நேரம் கம்ப்யூட்டர் வெப் எப்படி இவால்வ் ஆச்சு, கம்ப்யூட்டர் எப்படி இவால்வ் ஆச்சு இப்படிங்கிற ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்தோம். அதுக்கு 2 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் இருக்கு, அது என்ன ஒர்க் பண்ணுதுங்கிறத சிம்பிளா பார்த்துட்டு இதுக்கப்புறம் மெமரிஸ்குள்ள வரும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ப்ராசஸிங் 4 சொன்னேன். இன்புட் அவுட்புட்டை லாஸ்ட்ல பார்ப்போம். ப்ராசஸிங் இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் எப்படி வந்து கம்ப்ளீட்டா ப்ராசஸிங் எப்படி இருக்குன்னு பார்க்கல, ஆனா ப்ராசஸிங்க்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கிறத நம்ம ஹார்ட்வேர்ஸா பார்த்தோம். CPU, மதர் போர்ட், பஸ்ஸஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராசஸிங்ல பார்த்தோம். இப்போ நம்ம மெமரிக்குள்ள வரோம். ஸோ மெமரிக்குள்ள நம்ம பார்க்கறது வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி. நான் கீழே இருக்கிற எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி சிம்பிளா உங்களுக்கு பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ பிரைமரி மெமரி, ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த கம்ப்யூட்டருக்கு உள்ள எனக்கு இன்னைக்கு இந்த வெறும் இந்த கம்ப்யூட்டரை மட்டும் என் கையில கொடுக்குறீங்க. இந்த கம்ப்யூட்டருக்குள்ள என்கிட்ட என்ன ஸ்டோரேஜ்லாம் இருக்கோ இதுதான் பிரைமரி மெமரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க. அந்த ஃபோன்ல வந்து 8 GB ரேம் இருக்கும், 128 GB ரோம் இருக்குன்னு வச்சுப்போம். ரேம் அண்ட் ரோம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அண்ட் ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். ரேம் வந்து கம்மியான நம்பர்ஸ்ல இருக்கும், ரோம் வந்து அதிக நம்பர்ஸ்ல இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டும் தான் பிரைமரி மெமரி. இந்த ரேம் அண்ட் ரோம் இது ரெண்டும் தான் பிரைமரி மெமரி. ஸோ ரேம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரேம் இஸ் டெம்பரரி. நான் வந்து இப்போ வந்து நான் மல்டி டாஸ்க் பண்றேன்னு வச்சுப்போம். நான் வந்து நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பின்னாடி வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் ஓப்பன்ல இருக்கு, இந்த பக்கம் வந்து நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி ஒரு ரேண்டமா அதை டவுன்லோட் போட்டிருக்கேன் டாரண்ட்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இது எல்லாத்துக்கான டெம்பரரி இன்ஃபர்மேஷன்ஸை ரேம் தான் ஹோல்ட் பண்ணி வைக்கும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து கரண்ட் போயிட்டு அப்படின்னா இது எல்லாமே ஆஃப் ஆயிடும், அப்படிதானே? ஸோ இது எல்லாமே ஆஃப் ஆயிடும். ரேம் வந்து இந்த எந்த மெமரிஸையும் ஸ்டோர் பண்ணியிருக்காது. நீங்க வந்து சிஸ்டம் வந்து ரீபூட் பண்றீங்க, திருப்பி இது பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே ஸ்டோர் ஆயிருக்காது, எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ இதுதான் ரேம். ரேம் வந்து வாலடைல். வாலடைல்னா என்ன அப்படின்னா, நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்கேன், நிறைய எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே நான் டைப் பண்ணல. ஸோ ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இட் இஸ் வாலடைல். வாலடைல்னா என்ன அப்படின்னா, டேட்டா இஸ் லாஸ்ட் வென் பவர் இஸ் டர்ன்ட் ஆஃப். அப்போ ரோம்னா என்ன அப்படின்னா, நமக்கு இந்த 128 GB ஸ்டோரேஜ் இருக்குல்ல, நைட் தூங்குறப்ப ஃபோன் ஆஃப் பண்ணி தூங்குறோம், இல்லைனா ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்றோம், இல்ல ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிட்டுனா அப்புறம் சார்ஜ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்றோம். எப்போ ரீஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம கேலரியில் இருக்க போட்டோஸ் அப்படியே தானே இருக்கும். ஸோ இதுதான் ரோம், ரீட் ஒன்லி மெமரி. இதுல தான் நம்ம ஸ்டோர் பண்ற எல்லா பெர்மனன்ட் ஸ்டோரேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து நான் வாலடைல். அது அப்படின்னா இட் ரீடைன்ஸ் டேட்டா ஈவன் வித்வுட் பவர். ஸோ இதுதான் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அண்ட் ரீட் ஒன்லி மெமரி. இது ரெண்டுமே பிரைமரி மெமரி, ஓகேவா? ஸோ நம்மளோட சிஸ்டம் அதுல இருக்க மெமரி இதுதான் பிரைமரி மெமரி. அதுல வந்து ரேம் வந்து வாலடைல், ரோம் வந்து நான் வாலடைல்னு பாக்குறோம், அவ்வளவுதான். இப்போ செகண்டரி மெமரினா என்னன்னு பார்ப்போம். நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது எல்லாமே பிரைமரி மெமரின்னு சொல்லிட்டோம். அப்போ இதை தாண்டி நம்ம கிட்ட இருக்க எல்லா மெமரியுமே செகண்டரி மெமரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ற பென் டிரைவ், மெமரி கார்ட்ஸ், HDD, SSD, CD, ஆப்டிகல் டிஸ்க், இது எல்லாமே நமக்கு வந்து செகண்டரி மெமரின்னு பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முன்னாடி HDD அண்ட் SSD மட்டும் என்னன்னு பார்த்துருவோம். HDDனா என்ன அப்படின்னா, இது வந்து எனக்கு வந்து நீங்க ஃப்ரீ டைமா உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா HDD, SSD எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. HDDன்னு பாக்குறப்போ அதுல வந்து மேக்னெட்டிக் காயில் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு வீல் மாதிரி ஃபாஸ்டா அதுக்குள்ள சுத்திட்டே இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா எல்லா இன்ஃபர்மேஷனையும் மாத்தி மாத்தி அது ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். இட் டேக்ஸ் டைம். STD கம்பேர் பண்றப்ப HDD வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா STD வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபிளாஷ் மெமரின்னு சொல்லுவாங்க. HDD வந்து அதாவது ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது HDD, சாலிட் ஸ்டேட் டிரைவ் வந்து SSD. ஹார்ட் டிஸ்க் வந்து மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணும். SSD வந்து ஃபிளாஷ் மெமரி யூஸ் பண்ணும். அதாவது அதில் வந்து டிரான்சிஸ்டர் மாதிரி சின்னதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் இருக்கும். அந்த சின்ன சின்ன டாட்ஸ் வந்து கேபிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும். அதாவது HDDல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், SSD வந்து ஃபிளாஷ் மெமரி யூஸ் பண்ணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். HDD விட SSD ஃபாஸ்டா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் SSD அண்ட் HDDக்கான டிஃபரன்ஸ். நான் HDDல வந்து இந்த ரவுண்ட் டவுன் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஒரு மேக்னெட்டிக் காயில். அண்ட் இந்த பர்டிகுலர் இது இருக்குல்ல, ஷார்ப்பா ஒரு எட்ஜ் இருக்குல்ல, இதுதான் இன்ஃபர்மேஷனை வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாத்தி மாத்தி ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுதான் HDD. அண்ட் SSDன்னு பாக்குறப்போ இந்த ஒரு பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல, இதுலதான் நிறைய ரொம்ப மைன்யூட்டான மைக்ரோஸ்கோபிக் டாட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளதான் ஃபிளாஷ் மெமரி யூஸ் பண்ணி எல்லா மெமரிஸையும் கேபியில சின்ன சின்ன பிட்ஸா ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதான் HDD அண்ட் SSDக்கான டிஃபரன்ஸ். ஓகே, இதை வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு PDF ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் ஒரு விஷயம், ஒருவேளை நான் ஃபாஸ்டா போகிற மாதிரி இருந்தாலும்
ஒருவேளை டக்குன்னு ஃபாலோ பண்ண முடியலாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுக்கு வந்து ரெக்கார்டிங் கொடுப்பாங்க. அண்ட் இந்த பிடிஎஃபே நான் ஷேர் பண்ணிடுவேன். திருப்பி ஒரு டைம் இதை ரிவைஸ் பண்ணி பாருங்க. இதுல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்கேன், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்காம. ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணாலே இவ்வளவு நேரம் பார்த்த எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் கம்பைல் பண்ண மாதிரி ஒரு விஷயம். இது வந்து மெமரி ஹைரார்கி. எப்படி வந்து பைட்ஸ்ல இருந்து பைட்ஸ், பிட்ஸ், எம்பி, ஜிபி இது எல்லாமே கூடுறதுன்னு பார்க்குறோம். அதில் வந்து எக்ஸாக்டா எது வந்து பிரைமரி மெமரி, எது வந்து செகண்டரி மெமரி, எது வாலட்டைல், எது நான் வாலட்டைல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஒன் ரெஜிஸ்டர்ஸ். ஒரு இடத்துல டெம்பரரியா வச்சுட்டு எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து டெம்பரரி, கண்டிப்பா அது வந்து வாலட்டைலா தான் இருக்கும். அப்புறம் கேட்சி மெமரி. கேட்சி அப்படிங்கிறது குப்பை மாதிரி. ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து டேபிள்ல வச்சுட்டு நான் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன தூசிலாம் விழுந்திருக்கும்ல, அதுதான் கேட்சி. நம்ம வந்து என்ன ஃபைல் கிரியேட் பண்ணாலும் சரி, எந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, அதுல வந்து ஒரு சின்ன கேட்சி எப்பவுமே கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஸ்டாட்டிக் ரேம்னு சொல்லுவாங்க. ரேம்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் ரேம். அப்புறம் வந்து மெயினான நம்ம பார்க்கக்கூடிய ரேம், இதுவும் நமக்கு வந்து வாலட்டைல் தான் படிச்சோம். இது வந்து டைனமிக் ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வாலட்டைல். அப்ப நான் வாலட்டைல்னா என்னது? நம்ம யூஸ் பண்ற யூஎஸ்பி, பென் டிரைவ்ஸ், HDD, SSD இப்போ பார்த்த எல்லாமே நான் வாலட்டைல். ஸோ இதை தான் இதுல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைம் ஃப்ரீயா இருக்கப்ப பார்த்துக்கோங்க. ஓகே, இதுவுமே நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்புட், அவுட்புட் அண்ட் ஹைப்ரிட் டிவைசஸ். இன்புட் டிவைஸ் பார்க்குறப்ப நான் சொன்ன மாதிரி கீபோர்ட், மவுஸ், டச் ஸ்கிரீன், ஸ்கேனர்ஸ், இல்லை வேணா கீழே அடியில் நம்ம பின்னாடி பார்க்காதவன இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸ்டைலஸ் பென் யூஸ் பண்ணுவோம்ல அது. அப்புறம் பார்கோட் ரீடர், நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினப்ப லாஸ்ட் பார்கோட்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, இது எல்லாமே இன்புட் டிவைசஸ். அவுட்புட்னு பார்க்குறப்போ பின்னாடி காட்டுற LED இண்டிகேட்டர்ஸ், ஹாப்டிக் ஃபீட்பேக் டிவைசஸ், நம்ம ஃபோன்ல வந்து வைப்ரேஷன்ஸ் பார்க்குறோம்ல அது. அண்ட் தென் பிளாட்டர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், இது எல்லாமே அவுட்புட் டிவைசஸ். அண்ட் தென் ஹைப்ரிட் டிவைசஸ். இது என்ன அப்படின்னா நம்மளோட டச் ஸ்கிரீன். இதுதான் ரொம்ப கிளாசிக்கலான எக்ஸாம்பிள். எப்படி நம்ம வந்து டச் பண்றோம், இன்ஃபர்மேஷன் உள்ள போகுது, இன்புட். அதே டைம்ல நீங்க டிஸ்பிளேல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத நீங்க பாக்குறீங்க, அவுட்புட். இன்புட் அண்ட் அவுட்புட் சைமல்டேனியஸா நடக்கும். இதே மாதிரி பிரிண்டர் வித் ஸ்கேனர். நம்ம வந்து கடையில பிரிண்டர் பார்ப்போம் தெரியுமா? பிரிண்ட் பண்ணி வெளியே அவுட்புட் வரும். அதே டைம்ல மேல வந்து ஸ்கேனர் வச்சிருப்பாங்க. அதுல வந்து நம்ம ஐடி கார்டு வச்சோம்னா ஸ்கேன் பண்ணி நமக்கு கீழே பிரிண்ட் அவுட் வரும். ஸோ அது வந்து போத் இன்புட் அண்ட் அவுட்புட். அண்ட் அதே மாதிரி VR ஹெட்ஃபோன்ஸ், அதுல வந்து ஸ்பீக்கர்ஸும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு வந்து அவுட்புட்டும் கிடைக்கும், மைக்ரோஃபோன்ஸும் இருக்கும். ஸோ அது வந்து VR ஹெட்ஃபோன்ஸும் ஹைப்ரிட் தான். ஓகே, இன்புட் அவுட்புட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியுங்கிறனால தான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. இல்லை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னா ஓகே தான். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுல. ஸோ வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி CPU இன் அ கம்ப்யூட்டர்? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். So what is the primary function of the CPU in a computer? Storing data, displaying graphics, processing data and executing instructions, managing storage devices. Option 3. Okay, Processing super. the data. Super. Okay. So the answer is option 3 தான். Super. So என்ன அப்படின்னா இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நமக்கு ரீட் பண்றப்ப 4மே CPU பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா ரைட் தான், CPU-குள்ள அந்த 4மே நடக்கும். பட் டெடிகேட்டடா இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பண்றதுக்கு ஒன்று இருக்கு. ஸ்டோரிங் டேட்டா வந்து HDD, SSD பண்ணிடும். டிஸ்பிளேயிங் கிராஃபிக்ஸ் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணுமோ அதை பண்ணிக்கும். ஸ்டோரேஜும் அதே தான், திருப்பி அதே தான் சொல்லியிருக்காங்க, மேனேஜிங் ஸ்டோரேஜ் டிவைசஸ். இது எல்லாமே இதுல நடக்கும்னா CPU-ல நடக்கும். CPU என்ன பண்ணுன்னா டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ப்ராசஸர் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கோ, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கோ, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ யூஆர் ரைட், ப்ராசஸிங் டேட்டா அண்ட் எக்ஸிக்யூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which of the following is small high-speed storage locating within the CPU used for temporarily holding data and instructions during processing? Register. Okay, super. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். சூப்பர். வேற? ஓகே, ஆன்சர் வந்து ரெஜிஸ்டர் தான். நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ். அதுல வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸே இருக்காது. நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் HDD யூஸ் பண்றேன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணணும், சிஸ்டம்க்கு அதை அலோவ் பண்ணணும், அப்புறம் என்னோட ஸ்டோரேஜ் நான் இங்க இருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இட் டேக்ஸ் டைம். பட் ரெஜிஸ்டர் வந்து ரொம்ப ரிலையபிள், வச்சோமா எடுத்தோமான்னு இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டான இன்ஸ்ட்ரக்ஷன், அதுல வந்து எல்லா ஸ்டோரேஜும் ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெஜிஸ்டர் தான். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு கிளியர் தானே? இதுல ஏதாச்சும் நம்ம திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுமா, ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? Sam, I have a doubt. அக்கா சொல்லுங்கக்கா.
இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவுக்கும் எஸ்எஸ்டிக்கும் எது ஸ்டோரேஜஸ் அதிகமா இருக்கும், எது ஃபாஸ்டர் அதிகமா இருக்கும், அது கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஓகேக்கா. என்ன அப்படின்னா நமக்கு நான் அப்படியே சொன்னேன், ஹெச்டிடி வந்து ஃபாஸ்டா இருக்கு, ஸ்லோவா இருக்கும். எஸ்எஸ்டி வந்து ஃபாஸ்டா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஹெச்டிடியை கம்பேர் பண்றப்போ எஸ்எஸ்டி வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸ்டோரேஜ் எதுக்கு அதிகமா இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா எஸ்எஸ்டி வந்து ஸ்டோரேஜை வந்து அதிகமா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதாவது சின்ன ஸ்பேஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றது எஸ்எஸ்டியால தான் முடியும். ஹெச்டிடி வந்து எப்படின்னா உள்ள வந்து ஒரு மோட்டார் மாதிரி ஒன்று ரன் ஆகும். இப்போ என்கிட்ட ஹெச்டிடி இருக்கு, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஹெச்டிடியை காது பக்கத்துல வச்சு கேட்டோம் அப்படின்னா உள்ள ஒரு மோட்டார் ரன் ஆகிற மாதிரி சின்ன வைப்ரேஷன் நமக்கு தெரியும். ஸோ ஹெச்டிடிக்குள்ள மேக்னெட்டிக் ஆயில் வந்து ஃபாஸ்டா ரன் ஆகும். தெரியாம கீழே போட்டுட்டோம் அந்த மாதிரி அப்படின்னா ரொம்ப ரிலையபிள் கிடையாது எஸ்எஸ்டி. ஆனா எஸ்எஸ்டி வந்து அதை விட இன்னும் ரொம்ப ரிலையபிளா நிறைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும், ரொம்ப ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ணும். அப்போ நம்ம இன்னைக்கு இருக்க ஃபீல்ட்ல எது பெட்டர்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி தான் பெட்டரா இருக்கும் ஹெச்டிடியை விட. ஹெச்டிடி வந்து கொஞ்சம் ஓல்ட் டைப். நான் வந்து ஒரு ஆர்டிகல் ரீட் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று இந்த கிளாஸ் ப்ரிப்பேர் பண்றப்போ ஹெச்டிடி பத்தி ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து கீழே வந்து எஸ்எஸ்டின்னு ஒரு விஷயத்த போட்டு ஃபிளாஷ் மெமரியை வச்சு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணலாமா, அது வந்து இப்போ வந்து ஆரிஜின் ஆயிட்டு இருக்கு, மேபி ஃபியூச்சர்ல நடக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு லைன் இருந்துச்சு. அப்போ டிஃப்ரெண்டா இருக்குன்னு பார்த்தேன். ஆக்சுவலா அந்த ஆர்டிகல் வந்து 9 years ஆயிருக்கு. ஒரு ஓல்டு ஆர்டிகல் நான் தெரியாம ரீட் பண்ணிருக்கேன். அப்போ எஸ்எஸ்டி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க அப்பவே யோசிச்சிருக்காங்க, ஒருவேளை ஃபிளாஷ் மெமரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணலாம், கம்மியான காம்பாக்டான இடத்துல நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அப்போ இமேஜின் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ இட் இஸ் பாசிபிள். அதான் எஸ்எஸ்டி. அப்போ ஹெச்டிடி வந்து கொஞ்சம் பழைய மாடல், எஸ்எஸ்டி வந்து இன்னைக்கு இருக்க கரண்ட். இது ஹெச்டிடியை விட எஸ்எஸ்டி வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஓகே தானக்கா? ஓகேமா. இன்னொன்னு ரேம் அண்ட் ரோம் இருக்கு இல்லையா, ஸ்டில் ஐ ஹேவ் கன்ஃபியூஷன். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும்னு ஒரு கம்பேரிசன்ஸ் இருக்கும்ல, கேன் யூ எக்ஸ்பிளைன் தட்? ஏன்னா ரிப்பீட்டடா அது கேக்குறாங்க, ஸ்டில் ஐ ஹேவ் கன்ஃபியூஷன். ஓகேக்கா, ரேம் அண்ட் ரோமுக்கான டிஃபரன்ஸ் கேக்குறீங்க அப்படிதானே? எஸ்மா. ஓகேக்கா. இப்போ என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபோன் வந்து வாங்குறப்போ நமக்கு வந்து ரேம் அண்ட் ரோம் கொடுப்பாங்க. அதாவது 8 GB ரேம்னு கொடுப்பாங்க, 120 GB ஸ்டோரேஜ்னு கொடுப்பாங்க. அந்த 128 தான் ரோம். ரேமுக்கும் ரோமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரேம் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் டெம்பரவரியா ஹோல்ட் பண்ணும். அதாவது நம்ம வந்து ரோமுக்கு ரெண்டாவதா வருவோம். ஃபர்ஸ்ட் ரேம்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். ஸோ ரேம்ன்றது ஒரு ரேண்டமான ஆக்சஸ் மெமரி. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அதை ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்றதுக்கு டிவைஸ்ல இமீடியட்டா நமக்கு ஹெல்ப் பண்றது ரேமா தான் இருக்கும். ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்றேன், அந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்றேன், அதுக்கப்புறம் வேற ஃபைலுக்கு நான் ஸ்விட்ச் ஆகுறேன். அண்ட் அதே டைம்ல ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்கப்பறப்ப நான் இன்னொரு இதுக்கு நான் ஸ்விட்ச் ஆகுறேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் பண்றதுக்கு எனக்கு ரேம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ நம்ம வந்து பழைய மாடல் ஃபோன்ஸ் பார்த்தோம்னா அதுல வந்து 3 GB 2 GB ரேம்ஸ்லாம் இருக்கும். ஆனா இப்போ நம்ம பார்த்தோம்னா 8 GB ரேம் இருக்கு. ஏன் இந்த ரேமோட ஸ்டோரேஜ் வந்து இன்னைக்கு அதிகமா தேவைப்படுது அப்படின்னா ரேம் கம்மியா இருக்கிறப்போ என்னால இந்த மல்டி டாஸ்கிங், நிறைய ஃபைல்ஸை ஒரே டைம்ல நான் ஓப்பன் பண்றது, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்போ நான் ரேமோட ஸ்டோரேஜ் நான் கூட்ட 2ல இருந்து நான் 8 மாத்தினேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ஸ்விட்ச் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ்க்குள்ள இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வேகமா ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு ரேம் வந்து தேவைப்படுது. ஆனா ரேம்ல என்ன நெகட்டிவ் அப்படின்னா நான் ஒருவேளை பவர் ஆஃப் ஆயிட்டு நான் போனை தெரியாம சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மெமரி எல்லாம் எரேஸ் ஆயிரும். இது வரைக்கும் நான் என்ன ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னதை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன், இது எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் பெர்மனண்டா ஸ்டோர் ஆயிருக்காது. அதுதான் ரேம்ல இருக்க நெகட்டிவ். பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ரேம் இஸ் ஃபாஸ்ட்லி ஆக்சசிபிள். நெகட்டிவ் என்னன்னா அது வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாது. அதை தான் நம்ம என்ன டேர்ம்ல மீன் பண்றோம்னா இட் இஸ் வாலடைல். வாலடைல் அப்படின்னா டேட்டா இஸ் லாஸ்ட் when the power is off. இதுதான் ரேமுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ரோம்னு பாக்குறப்போ இது வந்து ரீட் ஒன்லி மெமரி. இது எப்படின்னா நம்ம வந்து இந்த மெமரி இதுக்கு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான், ரீட் ஒன்லி மெமரி. நம்ம வந்து ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு ஸ்டோரேஜ்ல நம்ம வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ நம்ம வில் கோ அண்ட் ரீட் இட் அகைன். நம்ம திருப்பி எடுத்து அந்த ஃபைல என்னென்ன இருக்கு நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். வேணும்னா நம்ம வந்து நம்மளாதான் அதை எரேஸ் பண்ண முடியும், அதுவா அது எரேஸ் ஆகாது. பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் ஆகாது. ஸோ நம்ம போன்ல இருக்க அதிக ஸ்டோரேஜ் 128 GB ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம்ல, அதுதான் ரோம். ஸோ ரோம் வந்து ரேமை விட ஃபாஸ்ட்லி ஆக்சசிபிள் கிடையாது. ஆனா அதுல ஸ்டோரேஜ் வந்து எப்பவுமே இருக்கும். இட் ரிடைன்ஸ் டேட்டா. ஒருவேளை பவர் ஆஃப் ஆயிட்டு ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிட்டனாலும் நமக்கு வந்து இந்த டேட்டா இருக்கும். ஸோ இதுதான் ரேமுக்கும் ரோமுக்கான டிஃபரன்ஸ். இது ஓகே தானக்கா? ஓகே. அப்ப ரேம் தான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், அதே சமயம் டேட்டாவும் கிளியர் ஆயிரும். ஐ மீன் when you switch off, current off. எக்ஸாக்ட்லிக்கா. ஓகேமா, தேங்க் யூ so much. ஓகே, சூப்பர்க்கா. ஓகே, ஸோ ஓகே, அடுத்து கம்மியான ஸ்லைட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நமக்கு இன்னும் 5 minutes தான் இருக்கு. ஐ ட்ரை டு கம்ப்ளீட் இட் earlier. ஸோ அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் பார்க்குறோம். ஸோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம பார்க்குறப்போ
அண்ட் இவ்வளவு நேரம் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகும், அதுல என்னென்ன உள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன எது அதோட ஹார்ட்வேர்ஸ் என்னன்னு பார்த்தோம், அதுல எது பிரைமரி மெமரி இது செகண்டரி மெமரி அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர்ஸ்க்கு வரோம். அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எதுக்கு அப்படின்னா என்னோட ஹார்ட்வேர்ஸ் எல்லா தேவையான ஸ்டோரேஜஸ் இது எல்லாத்தையும் நான் கம்பைல் பண்ணி ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டேன்ல. நான் வந்து ஒரு இன்புட் டிவைஸ், ஒரு அவுட்புட் டிவைஸ், அதுக்கப்புறம் என்னோட ஸ்டோரேஜ் அண்ட் என்னோட ரேம், ரோம், ப்ராசஸர், இது எல்லாத்தையும் நான் ஒரு இடத்துல கம்பைல் பண்ணி அசம்பிள் பண்ணி என்னோட சிஸ்டம் நான் பில்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சிஸ்டமுக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல, இதை பண்ணு, இதை பண்ணாத, இல்லைன்னா இது இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டரா நான் யூஸ் பண்றது தான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். அப்போ சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா இந்த ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டா அசம்பிள் பண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்செக்ட் ஆகாம எந்த ப்ராப்ளமும் இல்லாத வகையில ஸ்மூத்தா ரன் பண்ண வைக்கிறது தான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் ஒழுங்கா பில்ட் பண்ணலன்னா அந்த பர்டிகுலர் டிவைஸோட யூசர் இன்டர்ஃபேஸ் எனக்கு நல்லா இருக்காது. அவ்வளவுதான். இதுதான் இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து கம்பைலர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா சோர்ஸ் கோட், அப்ஜெக்ட் கோட்னு ரெண்டு சொல்லுவாங்க. சோர்ஸ் கோட்னா என்ன அப்படின்னா நான் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் நெட் எக்ஸாமுக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப நாளா வரல. அப்போ வந்து முந்தின நாள் நைட்டே நமக்கு வந்து நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது, இன்னைக்கே நாளைக்கு கீ வரப்போகுது, இன்னைக்கு நைட்டே நமக்கு வந்து கீயை வந்து ஆன்லைன்ல விட்டுட்டாங்க அன்அஃபிஷியலா. அப்போ அதுக்கு என்ன டெஃபினிஷன் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தாங்க யூஜிசியோட சோர்ஸ் கோட்ல ஒர்க் பண்ணி அதுல இருந்து கீயை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சோர்ஸ் கோட்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போ எல்லாரும் படிச்சோம்ல பைத்தன், C++, ஜாவா, இது எல்லாத்தையுமே ஒரு லாங்குவேஜ்ல டைப் பண்ணி நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுப்போம். அதுதான் சோர்ஸ் கோட். இது வந்து ஹியூமனால ரீட் பண்ண முடியும் சோர்ஸ் கோட. ஆனா அப்ஜெக்ட் கோடுங்கிறது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். எப்படி பைனரி இருக்கும் 0 1 0 1 1 1 0 அந்த மாதிரி பைனரிஸ்ல தான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சோர்ஸ் கோட நம்ம கொடுக்குற சோர்ஸ் கோட அப்ஜெக்ட் கோடா மாத்துறது தான் கம்பைலர்ஸ். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் தான். ஸோ இது வந்து இதான் கம்பைலர்ஸ். இதுக்கான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக வேணாம். ஸோ அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதான் ஓஎஸ். எப்படி வந்து நம்ம ஆண்ட்ராய்டு இருக்கு, ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ன்னு சொல்லிட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங்ல வந்து 1UI சொல்லுவோம். இது ஓப்போ, விவோல எடுத்தோம்னா அது கலர் ஓஎஸ் இருக்கும். அண்ட் OnePlusல ஆக்சிஜன் ஓஎஸ் இருக்கும். அண்ட் விண்டோஸ் எடுத்துக்கிட்டோம்னா விண்டோஸ்ல நமக்கு விண்டோஸே ஓஎஸ் தான். அதே மாதிரி மேக் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து மேக் ஓஎஸ் இருக்கும். இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒவ்வொரு இதுக்கு தேவையான சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, அதை வந்து தேவையான இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆப்பிளோட வாட்ச் ஓஎஸ் வந்து மேக் ஓஎஸ் மாதிரி இருக்காது, அது வாட்சுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்க்ளூசிவா டிசைன் பண்றது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எக்ஸாம்பிளா விண்டோஸ், மேக் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ். விண்டோஸும் மேக் ஓஎஸும் லேப்டாப்புக்கு நம்ம பார்க்குறோம், ஆண்ட்ராய்டு ஐஓஎஸும் மொபைலுக்கு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா ரொம்ப சிம்பிள். எப்படி வாட்ஸ்அப்போட சாஃப்ட்வேர் இருக்கு, எப்படி இன்ஸ்டாகிராமோட சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர்னா என்னது, நமக்கு வந்து இந்த இடத்துல லைக் பண்ணோம்னா இந்த இடத்துல ரெட் கலர்ல காட்டணும், ஸ்க்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஷேர் பட்டனை கொடுத்தேன்னா யாரோட நேம் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்றாங்கல்ல, அதுதான் சாஃப்ட்வேர். இது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஒரு அப்ளிகேஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர், இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓப்பன் சாஃப்ட்வேர்னா என்ன, ஓப்பன் சாஃப்ட்வேருக்கும் ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கும் ரெண்டு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஓப்பன் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் அதோட சோர்ஸ் கோட் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ வந்து ட்விட்டர் இருக்கு, ட்விட்டரை வந்து சரி இன்ஸ்டாகிராம் வச்சுப்போம், இன்ஸ்டாகிராம்ல இந்த இடத்துல டேப் பண்ணா லைக் வரும், இந்த இடத்துல ஷேர் பண்ண ஷேர் வரும் அப்படின்னு சொல்றோம்ல. இது வந்து அவுட்புட் நம்ம பாக்குறது. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய டீமுக்கு வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அந்த சோர்ஸ் கோட ஒர்க் பண்ணிருப்பாங்க. அந்த சோர்ஸ் கோட் வந்து நிறைய லெட்டர், சிம்பிள்ஸ் இதெல்லாம் கம்பைல் பண்ண மாதிரி இருக்கும். இதுல வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் சோர்ஸ் கோட். அப்போ ஒருவேளை இன்ஸ்டாகிராம் வந்து அந்த சோர்ஸ் கோட எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஆப்பை கிரியேட் பண்ண முடியும், எல்லாராலையும் ஒரு ஆப் ஒர்க் பண்ண முடியும். அப்போ சோர்ஸ் கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஓப்பன் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சோர்ஸ் கோட ஒர்க் பண்ணி ஆன்லைன்ல ஃப்ரீயா வச்சிருப்பாங்க. அதை நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் ஓப்பன் சாஃப்ட்வேர். அது வந்து ஓப்பனா இருக்கும், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீவேர்னா என்ன அப்படின்னா ஃப்ரீவேர்னா அந்த நேம் தான் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஆக்சுவலா வாட்ஸ்அப், விஎல்சி மீடியா பிளேயர், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம நமக்கு எதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்களோ அது எல்லாமே ஃப்ரீவேர். அப்ளிகேஷன் பேஸ்ட், வாட்ஸ்அப்புக்கு நம்ம வந்து ப்ரீமியம் பே பண்ணல, இன்ஸ்டாகிராம் ஆனா அவங்க வந்து வேற வகையில இன்கம் பாக்குறாங்க, அது வேற விஷயம். நம்ம வந்து பே பண்ணி அந்த எந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணல. அப்போ பே பண்றதுக்கானது என்ன அப்படின்னா ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் அண்ட் ஆப்பிள் மியூசிக் ப்ரீமியம், இதெல்லாமே ஃப்ரீவேர்ல வராது. அப்ளிகேஷன்ஸ் அது வந்து ஃப்ரீயா நமக்கு ஆக்சஸ் கொடுக்கறது எல்லாமே ஃப்ரீவேர் தான். ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள்னா அது விஎல்சி மீடியா பிளேயர் தான். இன்னைக்கு வரைக்கும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது, நம்ம வந்து எதுவுமே பே பண்ண மாட்டோம், ஆனா நம்ம எல்லா வீடியோஸும் ப்ளே பண்ண முடியும். இதுதான் ஃப்ரீவேர். ஓப்பன் சாஃப்ட்வேர் நம்ம வந்து தனியா நமக்கான ஒரு தனி அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கான சாஃப்ட்வேரே அவங்க ஃப்ரீயா கொடுத்துருவாங்க.
ஃப்ரீவேர் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியும், ஆனா அவங்களோட சோர்ஸ் கோட் அது எதுவுமே நமக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் அவங்களோட இதில் நம்ம யூஸ் இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். இதுதான் அதுக்கான டிஃபரன்ஸ். ஓகே ஓகே இப்போ நம்ம பார்த்தது வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். இப்போ இந்த சாஃப்ட்வேருக்கு சில பிரச்சனைகள் வரும், அதுதான் நம்ம வைரஸ்ன்னு பார்க்குறோம். இது நம்ம ரொம்ப பார்க்க வேணா, சிம்பிளாவே பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் இன்ஃபெக்டட் வைரஸ். வைரஸ் ஆக்சுவலா தௌசண்ட்ஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்கு, நம்ம சிம்பிளானதை பார்க்குறோம். என்ன அப்படின்னா ஃபைல் இன்ஃபெக்டட் வைரஸ். இது வந்து நார்மலா நம்ம ஏதாவது ஃபைலை தெரியாம டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபைல்ஸ்க்கு அந்த வைரஸ் இருக்கும். ஸோ அது வந்து எரேஸ் பண்ணாலும் போகாது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் ட்ராஜன். ஸோ நமக்கு தெரியும்ல ட்ராஜன் வார் நடந்தது, ட்ராஜன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம அந்த கிரீக்ஸ் எல்லாம் அந்த ஹார்ஸ்குள்ள மறைஞ்சிருந்து அந்த ஹார்ஸ் உள்ள கொண்டு போயிட்டு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வைரஸோட நேம் ட்ராஜன். அது என்ன பண்ணும் அப்படின்னா நார்மல் ஃபைல்ஸ் மாதிரியே டிஸ்கஸ் பண்ணிக்கும், ஆனா கரெக்டான டைம் ஏதோ தப்பான விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து மற்ற ஃபைல்ஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் ட்ராஜன். அப்புறம் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, WRMS. வார்ம்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு வைரஸ் தான். வார்ம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும் ரொம்ப ஃபாஸ்டா. அது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள்னா நம்மகிட்ட வந்து ஒரு ஆப் முன்னாடி வரும், அந்த ஆப்பை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் ஃபுல்லாக கரெக்ட் ஆகிடும். திருப்பி அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதான் வார்ம்ஸ். இட் ஸ்ப்ரெட்ஸ். ஒவ்வொரு இதுக்கு நம்ம ஷேர் பண்ண ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஆனா ட்ரோஜன் ஃபைல் இன்ஃபெக்டட் வைரஸ்லாம் ஒரே டிவைஸ்க்குள்ள இருந்து அந்த டிவைஸை தான் அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரான்சம் வேர். இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஆன்லைன்ல தெரியாம ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிடுவேன், அந்த சாஃப்ட்வேர் வந்து இமீடியட்டா என்னோட ஹோல் லேப்டாப்பை கரப்ட் பண்ணிடும். அப்ப என்ன பண்ணுன்னா மேல வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும், நான் வந்து பே பண்ணாதான் அந்த அதுல இருந்து என்னால வெளியே வர முடியும். அதுதான் ரான்சம். ரான்சம்னா என்னது? ஸோ நம்ம ஏதோ ஒரு பண்ணிட்டோம் அதுக்கு பணம் கேட்போம்ல, தான் ரான்சம். ஸோ ரான்சம் வேர்னா பணம் பே பண்ணாதான் அந்த வைரஸ் வந்து வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் ஆட்வேர் அண்ட் ஸ்பைவேர் நமக்கே தெரியும். ஆட்வேர்னா அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா இது வரக்கூடிய வைரஸ், அண்ட் ஸ்பைவேர்னு பாக்குறோம் டிவைசஸ்குள்ளே இருக்கும், அது இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதோட சோல் இன்ஃபர்மேஷனை நம்மளை அஃபெக்ட் பண்ணணும்னு கிடையாது, ஆனா நம்மளோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு நம்ம என்னென்ன பண்றோம் டே டு டே இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டே இருக்கும், நம்மள ஸ்பை பண்ணும். அதான் ஸ்பைவேர். ஓகே இப்போ கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருவோம். இதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்கு, நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஆல்மோஸ்ட் 8 ஆயிரும், ஏன்னா அப்போ நமக்கு அடுத்த கிளாஸஸ் இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு இதை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்றேன். வில் ஸ்டாப் பை 7:50. கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருவோம். Okay, so which type of computer virus disguises itself as a legitimate program but contains malicious code? Trojan. Super, Trojan. இப்போ நம்ம பார்த்த Trojan. ஓகே ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். இந்த ஒரு ஃபைலை மட்டும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய டைம் நெட்ல கேட்டாங்க, ஒவ்வொரு ஃபைல்ஸோட ஃபார்மேட்ஸ். இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் ஆயிரும். ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நம்ம வந்து மனப்பாடம் தான் பண்ணணும். டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் இதுல நிறைய நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். PDF, JPG, JPEG, MP3, MP4 இதெல்லாமே பார்த்துருப்போம். எது வீடியோ ஃபார்மேட், இது ஆடியோ ஃபார்மேட் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை மட்டும் எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இதுதான் அந்த கொஸ்டின், இது வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், எலிமினேட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். விச் ஆர் த ஃபாலோயிங் விச் ஆப்ஷன் இன்க்ளூட்ஸ் ஃபைல் ஃபார்மேட்ஸ் சூட்டபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் சவுண்ட் ஃபைல்ஸ் அக்ராஸ் இன்டர்நெட்? இதுல வந்து எது சவுண்ட் ஃபைல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 4மே சவுண்ட் ஃபைலா இருக்கு. ஓகே Second option. Option 1. ஓகே செகண்ட் ஆப்ஷன். ஓகே ஆன்சர் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா நான் இதை எப்படி பார்க்கறேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து MP3 தான் ஆடியோ. MP3 4லையுமே இருக்கு. ஸோ நான் எலிமினேட் பண்ண ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல MP4 இருக்கு. MP4னா நம்ம வீடியோ, MP3னா ஆடியோ, MP4னா வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர முடியாது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆடியோ ஃபைல்ஸ், சவுண்ட் ஃபைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் MP4, அது வந்து வீடியோ, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன்ல WAV வந்து எனக்கு தெரியும், ஏன்னா அது வந்து விண்டோஸ் ஆக்டிவேட்டட் வீடியோன்னு சொல்லுவாங்க, அது வந்து வீடியோ ஃபார்மேட் ஆக்சுவலா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். அடுத்து MOV, இது வந்து நார்மலா நம்ம ஐபோன்ஸ்ல ரெக்கார்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே MOV ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ MOV ஒரு வீடியோ ஃபார்மேட்னு தெரியும். ஸோ லாஸ்ட் இருக்கிற ஃபோர்த் ஆப்ஷன் எனக்கு அதுல இருக்க மிடி. ஓகே ஐம் சாரி, ஓகே WAV வந்து வீடியோ இல்லை. ஓகே ஃபைன், ஆப்ஷன் வந்து ஃபோர்த்து தான் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா ஃபைன் MP3 மிடி வந்து எனக்கு புதுசு, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அதை பார்க்குறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ ஃபைல்ஸ்ல உங்களுக்கு வந்து நான் மிடியை இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். எனக்கு புதுசாக இருந்த எல்லாத்தையும் சேர்த்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து மேபி அடுத்த கொஸ்டின்ஸ் மேபி வரலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே வில் ஸ்டாப் ஹியர். இதுக்கப்புறம் மேபி பின்னாடி ஏதாவது கிளாஸில் டைம் கிடச்சு நான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே WAV இஸ் ஆடியோ, ஏன்னா நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஓகே ஃபைன், WAV ஆடியோ தான். ஓகே நம்ம வந்து இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். இவ்வளவு நேரம் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன்.
Sam, could you please explain this dot matrix alone? ஓகே, டாட் மேட்ரிக்ஸா? அது வந்து எனக்கு தெரியல, புரியல. ஓகே ஓகே ஓகே. ஸோ டாட் மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு நான் எப்படி நினைக்கிறேன்னா, ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது எனக்கு டாட் மேட்ரிக்ஸ். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு தெரியும் அப்படின்னா, டாட் மேட்ரிக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி வர்ச்சுவல் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னா, ஆம், அது வந்து ஒரு எப்படி சொல்ல, அது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் திங். ஒவ்வொரு டாட்ஸும் ஒரு நிறைய டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸை வந்து கம்பைல் பண்ணி ஒரு ஹோல் பார்ட்டை வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அது எப்படின்னா, லேசர் பிரிண்டர்ஸ்க்கும் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் வந்து நம்ம இங்க் யூஸ் பண்ணுவோம். அந்த இங்கை வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரே பண்ணும். அதை வந்து பேப்பர்ல கேப்சர் பண்ணி நமக்கு அட்லாஸ்ட் வந்து இங்க்ல இருந்து வெளியே வரும். அப்ப அதனாலதான் சில டைம் உள்ள பிரிண்டர்ஸ்ல வந்து ஒழுங்கா ரன் ஆகலைன்னா இங்க் வந்து அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஆனா லேசர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, கம்ப்ளீட்ல ஹீட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஒரு பேப்பரை ஹீட் பண்ணி அதுல இருந்து, அதாவது அப்பனா அந்த கம்ப்யூட்டருக்கு லைஃப் லாங், சாரி அந்த பிரிண்டருக்கு லைஃப் லாங் இங்க் தேவையே இல்லை. அதுதான் லேசர் பிரிண்டர். கம்ப்ளீட்டா ஹீட்டை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் டாட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலா 2 டைமென்ஷன் சொன்னேன், 3 டைமென்ஷன் கிடையாது. ஸோ பேப்பர்ஸ்னால 2 டைமென்ஷனா தான் இருக்கும். நிறைய சின்ன சின்ன டாட்ஸை கம்பைல் பண்ணி அட்லாஸ்ட் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து எக்ஸாக்டா எது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்னு எனக்கு எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல. ஆனா இதுதான் அதுக்கான பேசிக் டிஃபரன்ஸ். அப்போ இந்த ஓகே தானே? டாட் மேட்ரிக்ஸ் தான் இந்த டிஸ்பிளேல நம்ம குவாலிட்டி செக் பண்ற, லைக் ப்ரொஃபைல் குவாலிட்டி செக் பண்றதுக்கெல்லாம், லைக் பேஸ்ட் ஆன் த டாட் தான் நம்மளுடைய பிக்சரோட கிளாரிட்டி. ஓகே, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் எனக்கு வந்து டாட் மேட்ரிக்ஸ் வந்து டிஸ்பிளேல வந்து அப்ளை ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நான் டிஸ்பிளேஸ் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து எல்சிடி அண்ட் எல்இடி இருக்குல்ல, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேக்கும் லைட் எமிட்டிங் டயோடுக்கும் டிஃபரன்ஸ் பாக்குறோம் அப்படின்னா, லைட் எமிட்டிங் டயோடு தான் நீங்க சொல்ற மாதிரி டாட் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். லைட் எமிட்டிங் டயோடு எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து டிஸ்பிளே ஜஸ்ட் வந்து இப்போ நமக்கு நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க டிஸ்பிளே பாருங்களேன். இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்கு, இந்த இடத்துல பிளாக் இருக்கு, நான் காட்டுற ஆரோ மார்க் வந்து ஒரு மைல்டான ப்ளூல இருக்கு. இது வந்து நமக்கு இவ்வளவுதான் தெரியும். பட் மைக்ரோஸ்கோபிக்கலா நம்ம ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப மில்லியன்ஸ் ஆஃப் குட்டி குட்டி லைட்ஸ் அதுல இருக்கும். இந்த லைட்ஸ் தான் கம்பைல் பண்ணி நமக்கு வந்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும். ஆனா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அந்த மாதிரி இருக்காது. ஸோ டாட்ஸை இன்டர் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கிறது வந்து எல்சிடி டிஸ்பிளே. ஆனா இது வந்து இன்ஜெட்டுங்கிற டாட் எல்லாமே நம்ம பார்க்குற டாட் மேட்ரிக்ஸ் எல்லாமே பிரிண்டர்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ அது வந்து டிஸ்பிளே கூட அப்ளை ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ மேக்ஸிமம் டாட் மேட்ரிக்ஸ் வந்து பிரிண்டர்ஸ் பேஸ் பண்ணி வரும். அதாவது ஒரு அவுட்புட் டிவைஸா நம்ம டிஸ்பிளேல இருக்கிறத வெளியே பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது தான் டாட் மேட்ரிக்ஸா வரும். நான் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். Yeah, thank you, Sam. Got it. ஓகே Thank you. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நான் கிளாரிஃபை பண்ணணுமா, இல்லை இஃப் எவ்ரி திங் ஓகே தென் வி கேன் வைண்ட் அப். ஓகே ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் பின்னாடி வந்து நான் இன்னும் எதை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அண்ட் இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் அவ்வளவுதான். மேக்ஸிமம் அதை தாண்டி நிறைய இருக்காது. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணல. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். டைம் கிடைக்கிறப்போ ஒருவேளை நீங்க இந்த பின்னாடி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸை பார்க்க முடிஞ்சிச்சுன்னா பாருங்க. இல்ல அப்படின்னா மேம் எனக்கு இன்னொரு கிளாஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கிளாஸ்ல நான் கவர் பண்ணிடுறேன். அண்ட் ஒரு விஷயம், நிறைய எக்ஸ்பான்ஷன்ஸ் வரும் இந்த மாதிரி லேண்ட் வேன் மேன். அதுக்கான டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி வேற எந்த விஷயமும் இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஒரே ஒரு டாபிக்ஸ் நெட்ஒர்க்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கல. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு இமீடியட்டா ஷேர் பண்ணிடுறேன். டைம் கிடைக்கிறப்ப பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. ஓகே. ஓகே, தேங்க்யூ.